ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தக்காளி வணக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் காஞ்சக்கப்புறம் நம்ம கடுகு போடலாம். ஓகேங்களா கைஸ்? உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு கடுகு போட்டுக்கோங்க. அது ஒரு மாதிரி சவுண்ட் பொரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் இருக்குது இல்லைங்க கைஸ், அது வெங்காயத்தை போடணும். வெங்காயம் கருவேப்பிலை சிம்மில் வச்சுக்கோங்க காய்ஸ். நம்ம வெங்காயம் கருவேப்பிலை ஒரு ஆனியன் தான் போட்டிருக்கோம். கருவேப்பிலை வந்து நமக்கு தேவையான அளவு. அப்புறம் இது வரமிளகா 2 போட்டிருக்கோம். உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்குன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க, வரமிளகா பிடிக்குன்னா வரமிளகா போட்டுக்கோங்க. சரிங்களா காய்ஸ்? இப்போ நம்ம அதை போட்டு நல்லா வணக்குன்னு வணக்கிடணும். சும்மா கிருட்டு வணக்கணும் காய்ஸ். என்ன ஃப்ளேமில் நல்லா நான் ஃபுல்லாக வச்சுருக்கோம். நம்ம வந்து இது வணங்கணும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆன உடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகணும். காய்ஸ். இப்போ ஓரளவுக்கு தான் இருக்குது. நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். ஹலோ காய்ஸ், இதை பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு காய்ஸ். இப்போ நம்ம தக்காளியை போட்டோம்னா அரிஞ்சு வச்சு உங்களுக்கு தேவையான அளவு தக்காளி போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து 3 தக்காளி போட்டுக்கோம். 3 டொமேட்டோஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து வணக்கணும். இப்போ நல்லா வணக்கணும் காய்ஸ். இப்போ நம்ம வணக்கிட்டோம். நம்ம உப்பெல்லாம் போடணும். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி போட்டால் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் காய்ஸ். இப்போ நம்ம 1 ஸ்பூன் போடலாம். 1 ஸ்பூன் போதும் காய்ஸ். ஓகேங்களா காய்ஸ்? அப்போ நம்ம லைட்டாக டர்மரிக் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் காய்ஸ். போதும் காய்ஸ். ஓகே, நம்ம இப்போ நல்லா இதை வணக்கிக்கலாம். பாருங்க காய்ஸ், வணக்கிட்டு இருக்கோம். நல்லா வணக்கிட்டு இருக்கோம். நல்லா வணக்கணும் காய்ஸ். நல்லா வணக்கணும் காய்ஸ். பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸ்பீடில் வச்சுக்கலாம். கொஞ்சம் இருங்க காய்ஸ், நம்ம சிம்மில் தான் இருக்குது, ஸ்பீடாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? நல்லா வணக்கிட்டு இருக்கோங்களா? இருங்க காய்ஸ், பார்த்துக்கோங்க. இது வணங்கணும். நல்லா வணங்கினக்கப்புறம் தான் இது பண்ணும்போது நல்லா வணங்கட்டும். பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா வணங்கணும் காய்ஸ். பாருங்க, நல்லா வணங்கணும் காய்ஸ். இப்போதான் கொதி வருதுங்க காய்ஸ். நல்லா கொதி வரட்டும் காய்ஸ். எல்லாத்தோட வீட்டில் இப்படி தான் செய்வாங்க. ஆனால் நிறைய பேர் வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுதான் காய்ஸ். இந்த நம்ம வீடியோ கேமராமேன் யாருன்னா ஸ்ரீன்னு ஒருத்தவங்களும் ரித்திகான்னு ஒருத்தவங்களும் காய்ஸ். அவங்க இல்லைன்னா வீடியோ எடுக்கவே முடியாது. அவங்க தான் எங்களுக்கு சிறந்த கேமராமேன். இவங்க 2 பேரும் தான். அவங்க 2 பேரும் தான் இப்போ எடுத்துகிட்ருக்காங்க காய்ஸ். அதான் இவ்வளோ அழகாக இருக்குது காய்ஸ். நீங்கள்
யார் யாரெல்லாம் வீட்டில் பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் எனக்கு கமெண்டில் பண்ணுங்க. யாராவது வீட்டில் செஞ்சுருக்கீங்களோ இந்த மாதிரி? கொஞ்ச நேரம் பொரியட்டுன்னு சொல்லிட்டு அவங்க இப்படி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இது யாராக்கி விட்டுக்கணும். இது யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்களோ வீட்டில் அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமும் கமெண்ட் பண்ணிடுங்க. கூட லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் இருக்கிற பட்டனை தட்டி விடுங்க. ஓகே, நல்லா வணங்கணும். இன்னும் வணங்கணும் காய்ஸ். இன்னும் நல்லா வணங்கணும் காய்ஸ். இது குட்டி குழந்தைங்க மட்டும் ட்ரை பண்ணிடக்கூடாது வீட்டில். எனக்கு கொஞ்சம் ரொம்ப டேமேஜ். பெரியவங்க கூட டான்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க பெரியவங்க. கைட்ஸ் எல்லாமே நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். யாராச்சும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. யாராச்சும் பெரியவங்க வீட்டில் இருக்கும்போது செய்யுங்க. அக்கா, அண்ணா, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவங்க இருக்கும்போது மட்டும் செய்யுங்க காய்ஸ். நம்ம கேமராமேன் ஒருத்தவங்க நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு கேமராமேன் வந்து ரித்திகா கேமராமேன் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ரீ கேமராமேன் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிடுங்க. இது நான் எப்படி நீங்கள் யார் யார் செஞ்சுருக்கீங்களோ மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லிடுங்க. என்னையா அவங்க இத்தனை வாட்டி சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? அது நீங்கள் யாருமே பார்க்குறீங்க ஆனால் பண்ணவே மாட்டீங்க. இந்த ஒரே ஒரு வாட்டியாச்சும் பண்ணி விடுங்க போதும். நல்லா வணங்கி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தாண்டா நாங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்கோம் அப்படின்னு ஒருத்தவங்க சும்மா தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. நாங்கள் கூட இப்போ சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறோம். நிறைய பேர் அந்த மாதிரி தான் சும்மா சொல்லிட்டு உங்களை ஏமாற்றுவாங்க. உங்ககிட்ட எல்லாம் ஏமாந்துடாதீங்க. தக்காளி எல்லாம் கொஞ்சம் வணங்கிருச்சு, இன்னும் கொஞ்சம் வணங்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா வணங்கிடுச்சு எனக்கு பார்த்துக்கோங்க. விட்டுட்டுங்க நல்லா பாருங்க. ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், நல்லா வணங்கிடுச்சு. இங்கே பாருங்க கைஸ். ஓகே கைஸ், நல்லா வணங்கிடுச்சு. நல்லா வணங்கிடுச்சு கைஸ். இது உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் காய்ஸ். நிறைய யூடியூபர்ஸ் 27 நிமிஷம் கூட போடுவாங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் கைஸ். கமெண்ட்